பிரைஸ் த லார்ட். கடந்த நாட்களில் ஆண்டவருக்காக நம்ம தீங்கு அனுபவிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் நம்ம தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நம்மளுடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், சாத்தான் நமக்கு விரோதமாய் கொடுக்குற சகல போராட்டங்களையும் நம்ம எதிர்த்து அந்த ஒரு சில பாடுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் சகிச்சு இப்படி நம்ம தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது தீங்கு அனுபவிக்கிறதுனால அதுக்கான நமக்கு கிடைக்கிற ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரோடு கூட ஆளுகிற ஒரு அத்தாரிட்டியை ஆண்டவர் நமக்கு தராரு. அது மாத்திரமல்ல, அநேகர் பாடுகளின் நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க. இந்த ஆண்டவர்னு அவர் பின்னாடி போறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு, நம்ம மற்றவங்கலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டமும் உண்டு. ஆண்டவரை நாம மறுதலித்தால் நம்மையும் அவர் மறுதலிப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு பதிலாக அவரோடே கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ நம்மளுடைய பாடுகளின் நேரத்துல நீங்க உங்களுடைய பாடுகளை நீங்க சகிக்கிறதுனால நிச்சயமா அவரோடு கூட ஆளுகை செய்வீங்க. God bless you all.